கௌதம புத்தர் ஒரு ஞானி மற்றும் தத்துவவாதி. தனது போதனைகள் மூலம் உலகிற்கு மகிழ்ச்சிக்கான வழியை காட்டினார். அவரது வாழ்க்கை பாடங்கள் காலத்தால் அழியாதவை. அவை இன்றும் நம் வாழ்வில் வழிகாட்டியாக உள்ளன. இந்த பதிவில் கௌதம புத்தரின் 11 முக்கிய விஷயங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் வெங்கி. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். பகுதி 1. முதல் வாழ்க்கை நிலையற்றது. புத்தரின் கூற்றுப்படி வாழ்க்கை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்று. இன்பம் மற்றும் துன்பம் இரண்டுமே தற்காலிகமானவை. இந்த உண்மையை உணர்ந்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடந்த காலத்தை பற்றிய கவலைகளையோ அல்லது எதிர்காலத்தை பற்றிய பயத்தையோ விட்டுவிட்டு தற்போது வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பகுதி 2. ஆசையே துன்பத்திற்கு காரணம். நமது ஆசைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளே நம் துன்பங்களுக்கு முக்கிய காரணம். பேராசை, கோபம், பொறாமை போன்ற எதிர்மறை உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டும். நமக்கு என்ன இருக்கிறதோ அதில் திருப்தி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். பகுதி 3. சுய கட்டுப்பாடு முக்கியம். நமது மனதையும் செயல்களையும் கட்டுப்படுத்துவது அவசியம். சுய கட்டுப்பாடு இல்லாமல் நாம் தவறான பாதையில் செல்ல வாய்ப்புள்ளது. தியானம் மற்றும் மன அமைதி பயிற்சிகளின் மூலம் நம் மனதை கட்டுப்படுத்தலாம். பகுதி 4. இரக்கம் மற்றும் அன்பு. அனைத்து உயிர்களிடமும் இரக்கம் மற்றும் அன்பு காட்ட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நாம் மகிழ்ச்சியை பெறுகிறோம். அன்பு மற்றும் இரக்கம் நிறைந்த வாழ்க்கை நம்மை மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ளவர்களையும் மேம்படுத்துகிறது. பகுதி 5. சரியான பாதையில் செல்லுங்கள். நமது செயல்கள் மற்றும் எண்ணங்கள் சரியான பாதையில் இருக்க வேண்டும். நேர்மையான மற்றும் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதன் மூலம் நாம் மன அமைதியை பெறுகிறோம். தவறான வழியில் சம்பாதிப்பது அல்லது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது இறுதியில் நம்மைத்தான் பாதிக்கும். பகுதி 6. பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மை. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும்போது பொறுமையுடன் இருக்க வேண்டும். சகிப்புத்தன்மை என்பது ஒரு முக்கியமான குணம். இது நம்மை வலுப்படுத்துகிறது. உடனடியாக எதிர்வினை செய்யாமல் சற்று நேரம் அமைதியாக சிந்தித்து செயல்பட வேண்டும். பகுதி 7. உண்மை மற்றும் நேர்மை. எப்பொழுதும் உண்மையை பேச வேண்டும். நேர்மையான வாழ்க்கை வாழ்வது நம்மை மற்றவர்கள் மத்தியில் மதிப்புமிக்கவராக மாற்றுகிறது. பொய் பேசுவது அல்லது மற்றவர்களை ஏமாற்றுவது நம்மை நாமே தாழ்த்தி கொள்வதற்கு சமம். பகுதி 8. எளிமையான வாழ்க்கை. சிக்கலான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை விட எளிமையான வாழ்க்கையை வாழ்வது நல்லது. அதிக பொருள் மற்றும் ஆடம்பர வாழ்க்கை நம்மை மகிழ்ச்சியற்றவர்களாக மாற்றலாம். எளிமையான வாழ்க்கை மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். பகுதி 9. கற்றல் வாழ்க்கை. முழுவதும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். புதிய விஷயங்களை தெரிந்து கொள்வது நம்மை மேம்படுத்துகிறது. புத்தகங்கள் படிப்பது, மற்றவர்களுடன் கலந்துரையாடுவது மற்றும் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள்வது முக்கியமானவை. பகுதி 10. மரணத்தை எதிர்கொள்ளுங்கள். மரணத்தை பற்றிய பயத்தை விட்டுவிட்டு அதை இயற்கையான ஒன்றாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். மரணம் என்பது வாழ்க்கையின் ஒரு அங்கம். அதை நாம் தவிர்க்க முடியாது. மரணத்தை எதிர்கொள்ளும் போது வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். பகுதி 11. தியானம். தியானம் செய்வது மனதிற்கு அமைதியை தரும். தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தம் மற்றும் கவலைகளை குறைக்கலாம். அமைதியான மனது நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உதவுகிறது. கௌதம புத்தரின் போதனைகள் நம் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. இந்த 11 பாடங்களையும் பின்பற்றுவதன் மூலம் நாம் மகிழ்ச்சியான, அமைதியான மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று புத்தர் கூறுகிறார்.